இந்த ஊர் மார்க்கெட் பூரா ஒரே கூட்டமா கிடக்கே. கூட்டமா கிடக்கிறது இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு போறேன்னு ஓடி வந்தீங்களே, இந்த ஊர்ல போய் என்னத்தை எப்படி வாங்குவீங்க? உங்களுக்கு எல்லாம் பாச தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? பாச தெரியாம தான் கூட்டிட்டு வந்தீங்களாக்கும். எப்படி சுத்தி பார்க்க முடியும்? அவங்க ஒழுங்கா மாலுக்கு போனாங்க. மாலுக்கு போனாவாது பெரிய பெரிய கடைகளா இருக்கும், பார்த்து எடுத்துட்டு வரலாம். இங்க போய் என்னத்தை வாங்க? பாசை தெரிஞ்சு சுற்றி பார்க்குறதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? பாசையே தெரியாத இடத்துல வந்து நல்லா நம்ம வாங்கி வச்சு இருந்து சாதிச்சாதான் அதில் ஒரு பெருமை இருக்கு. மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? ஹலோ மேடம், நான் என்னைக்கு எருமை மேய்ச்சி நீங்கள் பார்த்தீங்க? சும்மா ஒரு பழமொழிக்கு சொன்னம்மா, உடனே கோவிச்சுக்கிட்டு வராத. ஏமா பெங்களூரு கேரளாக்கெல்லாம் டூர் போனீங்கல்லம்மா, ஒரு வாரம் கிடந்தீங்களே, நல்லா போய் சுத்தி பார்த்துட்டு தானே வந்தோம். அப்பெல்லாம் பாச தெரியலன்னாலும் போனீங்கல்ல, இப்போ மட்டும் என்ன? இது ஒரு ஊர் தானே, இங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்ன? அங்க யாட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊர்க்காரங்க இருப்பாங்க, இல்லைனாலும் அந்த ஊர்க்காரங்க பேசுறது ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா இங்க ஹிந்தில பேசுவாங்க, ஒரு அளவும் புரியாதே. சரிட்டி, இப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து மழை வந்துடும். மழை வர்றதுக்குள்ள வாங்கணும்ல, போங்க ஆளுக்கு போய் எந்த கடையில் என்னது வாங்கணுமோ போய் பாருங்க டி. எல்லாரும் இங்கனுக்குள்ள தானே பக்கத்துல வாங்கிட்டு இருப்பீங்க. துட்டு ஏன்டதான் இருக்குன்னு யாரும் நீங்க துட்டு கொடுக்க வேண்டாம். எது வேணுமோ வாங்கிட்டு என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து கூகுள் பேல பே பண்ணி விட்டுருதேன். அதுக்கு பதில் ஆளாளுக்கு துட்டு பிரிச்சு கொடுத்துடலாம்ல. நம்ம 10 பேரு, அவங்க 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்பனா நம்ம 10 லட்சத்தை ஆளுக்கு 1 லட்சம்னு பிரிச்சு போட்டு விட்டுற வேண்டியதானே? 10 லட்சம் கொடுத்துருக்காங்கிறதுக்காக உடனே 10 லட்சத்தையும் காலி பண்ணிட்டா போகணும். உனக்கு என்னது வேணுமோ அதை மட்டும் வாங்குமா. மார்க்கெட்ல எல்லாம் வாங்கினா எல்லாமே விலை குறையாதான் கிடைக்கும், சரியா? பேரம் பேசி கீசி பார்த்து வாங்குங்க, நல்ல விலை குறைச்சு வாங்கிட்டு போங்க. 1 லட்சத்தை கொண்டு ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்க முடியாது. எதுக்கு? அதுல உள்ள 1 லட்சம் எனக்கு சொந்தம் தானே, ஏன் 1 லட்சத்தை என்கிட்ட தாங்க. இங்க பாரு செல்வி, நம்மளுக்கு துட்டு காணுமோ காணாதவனு தான் அவங்க அதிகமா துட்டு போட்டு விட்டுருக்காங்க. அதுக்குன்னு நம்ம அவ்வளவு துட்டையும் செலவழிச்சுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு என்னது வேணுமோ அதை மட்டும் பார்த்து பார்த்து வாங்கிக்கோ, சரியா? எது வேணாலும் வாங்கிக்கோ, நான் கேட்க மாட்டேன். துட்டு எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்கேன், சரியா? 1 லட்சம் இல்ல 2 லட்சத்துக்குனாலும் வாங்கிக்கோ. தேவையான பொருளை வாங்கு, காசை வீணாக்கணும்னு நினைக்காத. மிச்ச துட்டு இருந்துச்சுன்னா கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அதுதான் சரியா இருக்கும். அப்படியா? இவள சொல்லிட்டல்ல, இதுக்கு மேல எப்படி வாங்குதேன்னு பாரு. என்னக்கா இப்படி சொல்லுதா? இருட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ முக்கி வாங்கினாலும் 2000க்கு மேல எதுவும் வாங்க மாட்டா, பார்த்துக்கிட்டே இரு. சரிக்கா, எப்படினாலும் சரி, அவளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிடட்டும். ரொம்ப நேரம் எதுக்கடி ஒரே இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு கடைகளை பார்த்து போங்களேன். அத்தை பாட்டி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க என்னைய பார்த்து மேய்க்கிறது எருமைன்ட்டாங்களே, நான் என்னைக்கு எருமை மேய்ச்சி இவங்க பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியலையே. என்னைய பார்த்தா எருமை மேய்க்கிறவ மாதிரியே இருக்கு. கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கேன், நம்ம எருமை மேய்க்கிற மாதிரி. இல்லைன்னா வாயில் வராதில்ல, மனசில் இருக்கிறது தானே வாயில் வரும். பட்டு, உனக்கு இந்த கடையிலே துணி எடுப்போமா? நல்ல வேலை, தாத்தான்னு கூப்பிடாம சரிங்கன்னு சொன்னான். இல்லைன்னா கடைக்காரன் என்னைய அசிங்கமா பார்த்துருப்பான், பேத்திய கூட்டிட்டு வந்திருக்கான் போலன்னு. வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, என்ன பாக்கீங்க? எப்பா நீ தமிழா? ஆமா தாத்தா, இங்க வந்து கடையை போட்டு 25 வருஷம் ஆகுது. நீங்க தமிழ்ல பேசுனீங்கல்ல, அதை வச்சுதான் உங்கள்கிட்ட தமிழ்ல கேட்டேன். தம்பி, அந்த பின்னால நிறைய சுடிதார் துணியா தொங்குது பத்தியா? அதுல ஒரு 4-5 கொடுப்பா, ஏன் மருமகளுக்கு வாங்கி அனுப்பணும். சரி பாட்டி, தாரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, இவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளைகள் இந்த துணியெல்லாம் போடாது, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, பேண்ட் சட்டை தான் போட்டுட்டு அலைவாங்க. சுடிதார்லாம் வாங்கி கொடுத்தா போட மாட்டாங்க. நீ என் பொண்டாட்டி போடுற மாதிரி கவுனுகளை மட்டும் காட்டு. அனுப்பணும், நம்ம துட்டுல வாங்கி நம்ம ஊர்ல இருந்து வாங்கி அனுப்பணும். இது அடுத்த வீட்டு துட்டு, இதுல அப்படிலாம் வாங்கக்கூடாது, சரியா? அதுக்கு வேற கடையை போய் பார்ப்போம் பட்டு. இந்த சுடிதார்லாம் அந்த பிள்ளைகள் போடாது, ஏற்கனவே வாங்கி கொடுத்தத பூரா இங்கேயே போட்டு போயிட்டாளுகள்ல, பிறகு எதுக்கு நீ வாங்கி அனுப்ப பாக்க? பேசாம வீட்டுக்கு போன உடனே அந்த சுடிதார்களை பூரா எடுத்து நம்ம ஊர்ல யாரு போடுவாங்களோ அவங்கள பார்த்து கொடுத்துரு. சரி, இப்போ உனக்கு என்ன துணி வேணுமோ எடுத்துக்கோ. சரி பாட்டி, தாரேன்.
மங்கம்மா எந்த கடையில நிக்கான்னு தெரியலையே. அவளுக்கும் ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம் ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் வாங்கி கொடுத்தேன்னா என்னையெல்லாம் ஏசுவா. சரி, பட்டு துணி பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம எந்த கடையில மங்கம்மா நிக்கான்னு மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துருவோம். பட்டு, நீ துணி பார்த்துக்கிட்டு இருன்னு நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருதேன். ஏக்கா ஹேண்ட்பேக்லாம் அழகழகா இருக்குக்கா. ஆளுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்குவோமா? ஆமாடி, எனக்கும் ஹேண்ட்பேக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். ஆனால் எப்படி வாங்க எங்கே போய் வாங்கன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன். அதான் இங்கே இவ்வளோ ஹேண்ட்பேக் இருக்குல்ல, ஆளுக்கு ஒன்று தூக்குங்க. வாங்கிருவோம், இங்கேயே வாங்குவோம். ஆப்போ கே சாயே? எம்மாடி, என்னடி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுதா? அண்ணாச்சி, ஹேண்ட்பேக், சிசி ஹேண்ட்பேக். ஹவு மச்சு ஹேண்ட்பேக்கு? எப்பா உனக்கு தமிழ் தெரியாதாப்பா? ஓ, டுமில் ஃபேமிலி. துமிழ் இல்லப்பா, தமிழ். தமிழ் சொல்லு. தமிழ் ஃபேமிலி. ஆமாப்பா, ஆமா, தமிழ் ஃபேமிலி தான். ஓ, நிம்மல்கி தமிழ்நாட்டு மேலே இருந்து வாரான். தமிழ்நாட்டு மேல இருந்து வரலப்பா, தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில இருந்து வாரோம். ஓ, அச்சா நாங்கள் இப்போ சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுட்டாக்கும். டிகே ஹேண்ட்பேக் யூ வாண்ட் ஹேண்ட்பேக்? எஸ், ஐ வாண்ட். அண்ணாச்சி, இந்த நீளமா வாறு வச்சு வரும்ல ஸ்லிங் பேக்கு, அது வேணும். ஸ்லிங் பேக். அச்சா பகுத் அச்சா. டிகே ஹேண்ட்பேக். நிம்மல் வெயிட் பண்றான், நம்மளுக்கு ஹேண்ட்பேக் காட்டுறான். எப்பா, நம்மளுக்கின்னு புரிய வச்சுட்டோமே. மேடம் சாப், நீங்கள் கேட்ட ஸ்லிங் பேக். இது நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு வெறும் வெள்ளை கலர் வேண்டாம் அண்ணாச்சி, வேற ஏதாட்டு காட்டுங்களேன். ஒன்லி 500 rupees. யோ, இது பிடிக்கலையா, வேற காட்டியா? அண்ணாச்சி, வேற ஒன்ஸ் மோர். ஓ, அச்சா மாம், இந்த ஹேண்ட்பேக்கும் நிம்மளுக்கு சூப்பரா இருக்கும். ஏக்கா ரொம்ப அழகா இருக்குக்கா, அப்படியே வளையல பின்னுன மாதிரி இருக்கு. பக்கத்துல வச்சு பாருங்களேன். எங்க காட்டு பாப்போம். இங்க பாருங்கக்கா, தெரியுதா? ஆமாடி, நல்ல அழகா இருக்கு, இதே வாங்கிக்கோ. எவ்வளவுன்னு கேளு. அண்ணாச்சி, இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எவ்வளவு? 600. என்னது 600? 600க்குலாம் வாங்க முடியாதுப்பா. மேம், அது ஸ்பெஷலா ஹேண்ட் மேட்ல பண்ணினது, கையை வச்சே பண்ணி வச்சிருக்காங்க, அதனால அது விலை கூட தான். இப்போ எல்லாரும் கையை வச்சு தான்ப்பா பண்ணுவாங்க, காலை வச்சா பண்ணுவாங்க. அதுக்கு இன்னும் நீ 600 ரூபா சொல்லுவியா? ஒரு ஹேண்ட் பேக்குக்கு அப்ப 600 ரூபா கொடுக்க முடியும், 150 ரூபாய்க்கு கொடுப்பா. கட்டுப்படியாவாதுங்கிறத தான் இப்படி சொல்லுதானோ? அண்ணாச்சி, அதெல்லாம் குட்டுப்படி ஆகும் அண்ணாச்சி, கொடுங்க. முடியாது, அது ஸ்பெஷல் எடிஷன் பேக்கு, அப்படிலாம் தர முடியாது. தர முடியும் அண்ணாச்சி, இன்னும் நாங்க 2 பேர் இருக்கோம் பாத்தீங்களா, இன்னும் ஆளுக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்குவோம். அதனால உங்களுக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகும். எடுத்து காட்டுங்க, எனக்கும் ஹேண்ட் பேக் காட்டுங்க அண்ணாச்சி. சரி, லாஸ்ட்ல நம்ம டிஸ்கவுண்ட் தாரான். சரி, எனக்கு பேக் காட்டுங்க. நிம்மளுக்கு எந்த பேக்கு வேணும்? மாலா, நீ வாங்கிட்டல, நீ இந்த பக்கம் வா, நான் போய் அவன்கிட்ட கேட்கேன். ஐ ஜாலி, எனக்கு அழகான ஹேண்ட் பேக் கிடைச்சிட்டு. அண்ணாச்சி, எனக்கு இந்த மாதிரி சின்ன பேக்கெல்லாம் வேண்டாம் அண்ணாச்சி, எனக்கு கொஞ்சம் பெரிய பேக்கா தாங்க. நான் கொஞ்சம் கனத்த உடம்பு பாத்தீங்களா, எனக்கு பெரிய பேக் போட்டாதான் நல்லா இருக்கும். அதனால பெருசா காட்டுங்க அண்ணாச்சி. நிம்மல் என்ன சொல்றான் நம்மளுக்கு புரியலை. பிக்கு ஷீ வாண்ட் பிக்கு பேக்கு. ஓ, அச்சா இந்தாங்கோ மேம், நீங்கள் கேட்ட பிக்கு பேக்கு. வேண்டாம், இது நல்லாவே இல்ல, வேற காட்டுங்க. திஸ் பேக் பகுத் அச்சா ஹே. வேண்டாம்ப்பா, வேற நல்லதா காட்டு. இன்னா மேடம், நிம்மல் ஒன்னும் பிடிக்கலை சொல்றான். நீ நல்லதா காட்டுனீனா நான் ஏன்பா பிடிக்கலன்னு சொல்ல போறேன்? அண்ணாச்சி, நல்ல புது மாடலா காட்டுங்க. டிகே மேம், திஸ் ஆல் ஜூட் பேக்ஸ். எம்மாடி, இதெல்லாம் என்னது? எதுல செஞ்சிருக்காங்க? நூலு மாதிரி இருக்கு. ஏக்கா, பார்க்க ஒண்ணு அழகா இருக்குக்கா. அண்ணாச்சி, இந்த பேக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கு. பம்பாயில இருந்து வாங்கிட்டு வந்தது ஞாபகத்துக்கு வச்சுக்கிடலாம். எனக்கு இதுலயே ஒண்ணு கொடுத்துருங்க. இந்த பேக் நல்லா இருக்கு அண்ணாச்சி, இதையே நான் வச்சுக்கிடுதேன், நல்ல பெருசா இருக்கு. நெட்டச்சி, உனக்கு எந்த பேக் பிடிச்சிருக்கு? ஏக்கா, எனக்கு அதில் இந்த காப்பி கலர் பேக் இருக்கு பார்த்தீங்களா, அது பிடிச்சிருக்குக்கா. இந்த மாதிரி பேண்ட் சட்டைக்கெல்லாம் அந்த மாதிரி பேக்கு போட்டால் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க, அழகா இருக்குல்ல? ஆமாடி, உனக்கு நல்லா இருக்கு, இந்த பேக்கையே வாங்கிக்கோ. அப்போ இந்த பேக்கு வேண்டாமோ? அது ரொம்ப அழகா இருக்கு, அந்த பேக்கை நான் வாங்கிக்கிடுதேன், பேசாம எனக்கு கொடுத்துருங்க. மாலாக்கா, அப்போ இந்த ஸ்லிங்கு பேக்கு வேண்டாமா? ரெண்டுமே பிடிச்சிருக்கு, எனக்கு எதை வாங்கன்னு தெரியலையே. அந்த பச்சை பேக்கு நல்லா அழகா இருக்கு, அழகா அந்த நூல் வச்சு பின்னிருக்காங்க பாத்தீங்களா, நல்லா அழகா செஞ்சிருக்காங்க, அதுவும் பிடிச்சிருக்கு. இதுவும் நல்ல வலை மாதிரி அழகா இருக்கு, எதை கொடுக்க எதை வைக்கனே தெரியலையே. மழை, பேசாம ரெண்டையும் வாங்கிக்கோ, உனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குல்ல.
ஏக்கா நீங்க எல்லாம் ஒண்ணுதான் வாங்கியிருக்கீங்க, நான் மட்டும் எப்படிக்கா ரெண்டு வாங்க? அதுக்கு என்ன மாலாக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெண்டு பிடிச்சிருந்தா ரெண்டையும் வாங்கிக்கோங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமாடி, அழகா இருக்கு, உனக்கு போட்டா நல்லா இருக்கும். சரிக்கா, அப்ப ரெண்டையும் வாங்கிக்கிட்டுதே. அவன்கிட்ட விலை எவ்வளவுன்னு கேளுங்க. பிறகு வாங்கின பிறகு யானை விலை குதிரை விலை சொல்ல போறான். அண்ணாச்சி அந்த பேக் அந்த கவுன் போட்ட பிளேட்டை கொடுங்க. ஐ, எனக்கு 2 பேக் கிடைச்சிருக்கு. அண்ணாச்சி விலை எவ்வளவு? டோட்டல் மணி. சூட்டு பேக்கு 1000 ரூபாய். 1000 3000 ரூபியா. ஸ்லிங்கு பேக்கு 600 ரூபியா. நம்ம 100 ரூபாய் கம்மி செய்கிறான். டோட்டல் 3500 ருபீஸ். என்ன அண்ணாச்சி, ஸ்லிங் பேக்கு 150 ரூபா தான் தருவேன்னு முதலே சொல்லிட்டு தானே வாங்கணும். இப்போ வந்து 600 ரூபா 500 வாங்கிரு. 150 ரூபா தான் தருவேன், வாங்கிக்கோங்க. என்ன மேடம் இப்படி துள்ளை பண்ணுது? துள்ளையா? துள்ளெல்லாம் பண்ணலப்பா, நாங்களே பேரம் பேசி வாங்க தான் மார்க்கெட்டுக்கு வந்தோம். நீ என்னடானா அங்க மால்ல விக்கிற விலையை சொல்லிக்கிட்டு இருக்க? விலையை குறைச்சு சொல்லு. சரி, நிம்மல் எவ்வளோ தரான்? நாங்க ரொம்பலாம் குறைச்சு கேட்க மாட்டோம்ப்பா, நியாயமா கேட்கும். ஒரு ஹேண்ட் பேக் 500 ரூபா போட்டுக்கோ. 3 ஹேண்ட் பேக் 1500 ரூபா. அந்த ஸ்லிங் பேக்குக்கு ஒரு 150 ரூபா. 1650 ரூபா தந்துருதோம். மேடம் குட்டுப்படி ஆகாது. அதெல்லாம் குட்டுப்படி ஆகும். என்ன மேடம் நீங்க பாலங்காத்தாலே துள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கோ? சரி, கொடுத்துட்டு போங்கோ. இப்ப சொன்னீங்களே இது நியாயமான விஷயம். தாரேன் அண்ணாச்சி, தாரேன். ஏக்கா பரவாயில்லையே, 3000 ரூபா சொன்ன பேக்கை நீங்க 1500 ரூபாய்க்கு முடிச்சிட்டீங்களே. அவனுக்கு அப்படி தாண்டி சொல்லுவானுங்க. 3000 என்ன 5000 கூட சொல்லுவான். நம்ம அதுக்கு அந்த துட்டு கொடுத்து வாங்க முடியுமா? நம்ம ஊர்ல போர்வை விற்க வருவானுங்கல்ல, பாத்திருக்கியா? எடுத்து எடுப்புலேயே 1000 ரூபா 1500 ரூபாம்பா. கடைசியில் 100 ரூபாய்க்கு தான் வாங்குவோம் நாங்க. சரின்னு கொடுத்துட்டு போயிருவான். அவனுக்கு கட்டுப்படி ஆகாமையா கொடுக்கான்? அதானே எங்க அத்தை கூட அன்னைக்கு 2 போர்வை வாங்கினாங்க. நீ கூகுள் பேல துட்டு அனுப்பிட்டு வா. சரிக்கா, துட்டு அனுப்புதே. எல்லாரும் என்ன வாங்குறீங்க? ஹேண்ட் பேக் வாங்கணும் டி. எனக்கும் ஹேண்ட் பேக் வேணுமே. வாங்கு, உனக்கு இல்லாத ஹேண்ட் பேக்கா? நீங்க எல்லாரும் வாங்கி முடிச்சிட்டீங்களோ? நான் என்னத்த வாங்க? காட்ட சொல்லுவோம், எடுத்து காட்டுவாரு. சரி டி, எனக்கும் அழகா ஒரு ஹேண்ட் பேக் சொல்லுங்க. சொல்றேன் இரு. அண்ணாச்சி ஒன் மோர் ஹேண்ட் பேக், அந்த முக்காடு போட்ட பிள்ளை. அச்சா நிம்மளுக்கு கம்மி பண்ணி தாரான். நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்குறான். ஆமா அண்ணாச்சி, ஒன்னு ஒன்னா வாங்குறான், கொடுங்க. மேடம் நிம்மளுக்கு எந்த பேக்கு வேணும்? ஆஹா, எல்லா பேக்குமே அழகா இருக்கே, எதை வாங்க? ஏட்டி, இந்த சிவப்பு கலர் பேக் நல்லா அழகா இருக்கு பாரு, இதை வாங்கிக்கோ. இதெல்லாம் எங்களுக்கு காட்டவே இல்லையே இவரு. சிவப்பு பேக் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒத்த ரோசா பச்சை கலர்ல பேக் வச்சிருக்காளே, அவள மாதிரியே அவளான்னு பாக்கேன். அதனால அவளுக்கு மேட்சா பச்சை கலரே வாங்கிடுவேன். என்னது, என்னை மாதிரி ஆக போறியா? எல்லாம் என்ன நேரம். அண்ணாச்சி இந்த பச்சை கலர் பேக்க கொடுங்க அண்ணாச்சி. கிரீன். அச்சா கிரீன் கலர் தாரான். அவ்வளவுதான் அண்ணாச்சி, கணக்கு முடிச்சிருங்க. அது ஒரு 1600 சொன்னோம். இப்போ இந்த பேக் எவ்வளவு? 1600 இல்ல மேடம், 1650. சரி, இந்த பச்சை பேக் எவ்வளவுன்னு சொல்லுங்க. எப்படியும் நிம்மல் 1000 ரூபாய் சொன்னால் 500 ரூபாய் தான் தருவான். அதனாலே அந்த பேக்குக்கும் 500 ரூபாய் கொடுங்கோ. நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருடி. ஒரு 2150 ரூபாயை கூகுள் பேல அனுப்பி விட்டுரு. சரிக்கா, அனுப்பிட்டு வாரேன், நீங்க எல்லாம் போங்க. அண்ணாச்சி போயிட்டு வரோன்னே, நாங்களும் தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு போயிருவோம். அச்சா பாய். அண்ணாச்சி கூகுள் பேல துட்டு அனுப்புதே. 2000 ருபீஸ் தானே? நோ 2150 ருபீஸ். கரெக்டா இருக்கீரே. 150 ரூபா ஆட்டையை போட்டுக்கலான்னு பார்த்தா விடமாட்டீரு போல. நோ மேடம், நிம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. சரி அண்ணாச்சி, அனுப்பி விட்டுட்டேன் பாருங்க. ஓகே மேடம், தன்யவார். அப்படின்னா என்னது? நம்மள் நன்றி சொல்றான். நன்றி. நம்மள் போறான், நிம்மல் இங்கேயே நிக்கிறான். நம்மள் அடுத்த கடைக்கு போறான். இந்த மேல தொங்க விட்டுருக்கிற துணியெல்லாம் நல்லா அழகா இருக்கே, என்ன விலை இருக்கும்? இந்த துணியெல்லாம் நான் போட்டா எப்படி இருக்கும்? நல்லா அழகா சினிமா நடிகை மாதிரில இருப்பேன். இந்த துணியெல்லாம் போட்டுட்டு நான் ஊருக்குள்ள அழகா நடந்து போனேன்னா அப்படியே ஊர்ல இருக்கிற நாய் பூரா உன்னை விரட்டும். என்ன அத்தை பாட்டி, என்ன எதுக்கு நாய் விரட்ட போகுது? நம்ம ஊர்ல இது வரைக்கும் யார்கிட்ட இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டிருக்கா? போட்டுட்டு புதுசா வந்தா நாய் விரட்ட தானே செய்யும். ஏன் போட்டா என்ன? நல்ல அழகா சுடிதார் போட்டிருக்க. இப்போ கூட பிள்ளைகளுக்கு அவுன்னு அழகா போடுதுகளே, நல்ல அழகா கால் வரைக்கும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி போட்டா பரவாயில்ல. இப்படி கையில்லாத துணி அரையும் குறையுமா இருக்கிற துணியெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உன்னை யார் மதிப்பா? நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் போடுவேன். இதெல்லாம் நீங்க உங்க மருமகளோட வச்சுக்கோங்க. அவட்ட மட்டும் சொல்லுங்க, என்கிட்டலாம் வந்து நீங்க சொல்லக்கூடாது. என் மருமவா இந்த மாதிரி துணி எடுத்து போட்டிருந்தான்னா அவட்ட என்ன சொல்லுவனோ அதே தான் உங்ககிட்டையும் சொன்னேன், சரியா?
இதெல்லாம் உங்க மருமகளோட நிறுத்திக்கிடணும். என்கிட்டலாம் வந்து இந்த சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. எனக்கு எது தேவையோ அதை எனக்கு செய்ய தெரியும். என் துட்டு இருக்குல்ல 1,00,000 ரூபா, அதில் தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். சரியா? உங்க துட்டுல ஒன்றும் நான் வாங்கலை. அடுத்தவங்க துட்டு தானே, அதனால இப்படி ஒன்று கத்த துணிகளை பறக்கிட்டு அலையுதியோ? ஆ, எப்படி நீ இதை போட்டுட்டு ரோட்டில் போகிறது கிடையாது, பிறகு எதுக்கு இவ்வளோ துட்டு கொடுத்து வம்பாக்க பார்க்க? ஆ, நான் போட்டுட்டு ரோட்ல போவேன், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன, உங்க துட்டா போகுது? உங்ககிட்டலாம் பேச முடியாதும்மா, நீ எப்படியோ போய் தொலை, எனக்கு என்ன வந்துச்சு? நான் நல்ல நல்ல துணியா வாங்கிடுவேனோன்னு பொறாமப்பட்டது இந்த ஒத்த ரோசா வேவும் பக்கம் மாமியார அனுப்பி விட்டுருக்கா. எல்லா துணியும் என்ன அழகா இருக்கு. இந்த துணியெல்லாம் வாங்குறதுல இந்த கிழவிக்கு என்ன கேடு? நான் வாங்கத்தான்ப்பா போறேன். ஏப்பா தம்பி, இந்த சட்டையில என்ன விலை? கியா கியா போல்தாகும் அண்ணாச்சி, சட்டை வாட்டு பிரைஸு ஹவு 250. ஏக்கா சட்டை 250 ரூபா சொல்லுதாங்க்கா. அப்ப எங்க வீட்டுக்காருக்கு 2 சட்டை எடுத்துட்டு போவோம் டி. சரிக்கா எடுங்க, நானும் எங்கள் வீட்டுக்காருக்கு 2 சட்டை எடுக்கேன். ஏப்பா தம்பி, இந்த சட்டையெல்லாம் எங்க வீட்டுக்காருக்கு நல்லா இருக்குமா? ஷர்ட் பகு தச்சாகே. ஏப்பா நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா, சட்டை நல்லா இருக்கும்னு சொல்லுதே, ஆனா எங்க வீட்டுக்காருக்கு சரியா இருக்குமா அதை சொல்லு. ஏக்கா உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாருன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு வியாபாரி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டாமா? ஏம்மா நீங்கள் பார்த்து எடுங்கம்மா, அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியலன்னு தானே அவன்கிட்ட கேட்க. உங்கள் வீட்டுக்காருக்கு சட்டை 40-42 இருக்கும், பார்த்து எடுங்க. 40-42? ஆமா, சட்டையில பின்னால 42ன்னு எழுதி இருக்கும், அந்த நம்பர் தானோ? ஆமாக்கா, அதான் சட்டை சைஸு. அவருக்கு எப்பவும் சட்டை துணி வாங்கி தச்சிருவேனா, அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. ரெடிமேட் துணி வேணா அவர் தான் வருவாரு. இன்னைக்கு தான் நான் எடுக்க வந்திருக்கேன். சரி எடுத்துட்டு போவோம், 42 எடுப்போம். சரிக்கா, நல்ல கலராக பார்த்து எடுங்க. இப்ப தம்பி, எங்க வீட்டுக்காருக்கு அந்த கிளி பச்சை கலர் நல்லா இருக்கும்பா, கிளி பச்சை கலர்ல எடு. கியா போல்தாகு கியாங்காதப்பா, கிளிப்பா, கிளி கீ கீன்னு கத்துமே, அந்த கிளி கலர் இருக்கு பத்தியா, கிளி கலர் கீ கலர், அதை எடு. அண்ணாச்சி, பேரட் கிரீன் ஷர்ட்டு. ஓ, கிரீன் கலர். ஆமாப்பா, ஆமா, கிளி பச்சை கலர், அதை எடு. அண்ணாச்சி, இந்த பக்கம் இருக்கிற கட்டம் போட்ட சட்டை எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுங்க. புரியலையா? திருன்னு முழிக்கிரு. கட்டம் குட்டி கட்டம் போட்ட சட்டை. அடியே, நம்ம பேசாம இவன்ட்ட கத்திட்டு கிடக்கிறதுக்கு பதிலாக அந்த துணி எடுத்து கையில கொடுத்தோம்னா சட்டையை பில்லு போட்டு தருவான்ல. ஆமாம், இந்த ஐடியா மறந்து போய் தான் இவன்ட்ட கத்திக்கிட்டு இருக்கோம். சரி, துணியை கையை வச்சு காட்டியே எடுப்போம். அந்த ஐடியா இவ்வளவு நேரம் தெரியாம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். போங்கக்கா, நீங்கள் வேற சும்மா லூசுன்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் லூசு தானோன்னு எனக்கே டவுட்டாக இருக்கு. சரி, பப்ளிக்ல இதெல்லாம் பேச வேண்டாம். துணி எடுத்துட்டு போவோம். வீட்டுக்காருக்கு சட்டை எடுத்தாச்சு. இதெல்லாம் சுடிதார் தானே? ஆமா, சுடிதார் தான். நல்ல அழகழகா இருக்கே. 150ன்னு போட்டிருக்கு. விலையா? எது எடுத்தாலும் 150 ரூபாயா? ஆமா, 150 ரூபா தான் போட்டிருக்கு. பரவாயில்லையே, 150 ரூபான்னா நல்ல 10-15 வாங்கலாமே. வாங்கிக்கோட்டி, நீ தினம் சுடிதார் தானே போட்டுட்டு அலையுதே, 10-15 கூட வாங்கிக்கோ. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் வாங்க தான் போறேன். அதான் ஏன் துட்டு 1 லட்சம் இருக்குல்ல, பெறவென்ன? ஏ அம்மா, இவன் இந்த 1 லட்சத்தை விட மாட்டா போல. எந்த கலர் எடுத்தா நல்லா இருக்கும் ஒன்னும் புரியலையே. பேசாம ஒரு 10-15 சுடிதார் அப்படியே பிறக்கிற வேண்டியதான். எனக்கு ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன், வீட்டுக்காருக்கு சட்டை எடுத்துட்டேன், பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 சுடிதார் எடுத்துட்டு போயிடணும். நல்லா போட்டுக்கிடுவாளுங்க. அடுத்து மாமியாருக்கு ஒரு சேலை, மாமனாருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும். அப்பந்தான் நல்லா இருக்கும். என்ன கலர் எடுக்கனே தெரியலையே. எனக்கு சிவப்பு கலர் பிடிக்கும், ஆனா சிவப்பு கலர் எடுத்துட்டு போனா சண்டைக்கு வருவாளுங்க. ஏம்மா, என்னை மாடு முட்டுறதுக்காக பிளான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கியோ அப்படின்னு கேட்பாளுங்க. அதனால சிவப்பு வேண்டாம், வேற ஏதாட்டும் நல்ல கலரா எடுப்போம். சிவப்பை தவிர வேற ஒரு கலரும் நல்லா இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டேக்கே. கண்ணு பூரா சிவப்பால தெரியுது. இங்க பாருங்க லட்சுமி அக்கா, இந்த ஏரியாக்குள்ள நீங்க வரக்கூடாது. இங்கிட்டு இருக்கிறது பூரா எனக்கு, சரியா? நீங்க வேணும்னு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாத்துக்கோங்க. ஏமா, என்னம்மா நீ? இது கடை பொதுவு தானே, யார் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம்ல. இந்த பக்கம் பூரா சிவப்பு கலரா இருக்கு. நான் சிவப்பை எடுக்க கூடாதுன்னு பாக்க, நீ என்ன இங்கேயே பார்க்க சொல்லுதே? பிறகு நான் வாங்கணும்னு நினைச்ச துணியெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன செய்ய? ஏமா, பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 துணிமா, 4 துணி தான். நான் வேற எதுவும் எடுக்க மாட்டேன், நீ பயப்படாத. 4 மட்டும் எடுத்துட்டு போயிருதேன். அந்த 4 துணியும் அங்கிட்டு இருக்கு பாருங்க, அதுலயே எடுங்க. சீ, உன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது தாயே, நான் அந்த பக்கம் சுத்தி வந்து எடுத்துக்கிடுதேன்.
ஆ போங்க போங்க, எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. என் கை கிட்ட இருக்கிற துணி கிட்ட மட்டும் வந்துடாதீங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு, நான் பார்த்து வச்சிருக்கேன். வந்துட்டா, நல்லா பார்த்து வச்சிருக்கேன், பூத்து வச்சிருக்கேன்னு. எனக்கு என்ன துணியா இல்ல, நான் வேற எடுத்துக்கிடுதேன். இந்த பூ போட்ட துணி நல்லா அழகா இருக்கே. எந்த பூ போட்ட துணி? அது எனக்கு வேணுமே. அடியே, என் கோவத்தை கிளறாத. அந்த ஏரியா உன் ஏரியா, இந்த ஏரியா என் ஏரியா. என் ஏரியாக்குள்ள நீ எதுக்கு வர? என்ன லட்சுமி அக்கா கோவப்படுதீங்க? நானும் இந்த பக்கம் இருக்கிற சுடிதார் எல்லாம் பார்க்கனே. விளக்க மாதிரி பிஞ்சிரும், ஓடிரு. மாலாக்கா, இந்த கடையில் சுடிதார்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். இங்கேயே வாங்குவோமா? நல்லா இருந்தா வாங்குவோம் டி, கேளு. ஏக்கா என்ன பாக்கீங்கக்கா? நீங்க தமிழ் தானே? அண்ணாச்சி, நீங்களும் தமிழா? ஆமாக்கா, திருநெல்வேலி பக்கம். இங்க வேலைக்கு வந்திருக்கேன். அப்படியே என்னாச்சி? பரவாயில்லையே, நம்ம ஊர் பக்கம்தான். இங்க வந்து வேலை செய்வீங்களோ? சரி சரி. இந்த கடையில சுடிதார்லாம் நல்லா இருக்குமா அண்ணாச்சி? ஆமாக்கா, எங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கும், விலையும் குறையாதான் இருக்கும்க்கா. சுடிதார்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கும். எடுத்து காட்டவா? ஆமாம் அண்ணாச்சி, எடுத்து காட்டுங்க. ஏக்கா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கே. எல்லாமே நல்லா இருக்கு. சரி, துணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துணியெல்லாம் அட்டகாசமா இருக்கும்க்கா, எந்த குறையும் நீங்க சொல்ல முடியாது. விலையும் நல்ல குறையாதான் இருக்கும், சூப்பரா இருக்கும். போட்டு பாருங்க. நல்லா தான் இருக்கு. விலை எவ்வளவு? ஏக்கா ரொம்பலாம் கிடையாதுக்கா, எது எடுத்தாலும் 500 தான். ஏ அப்பா, எது எடுத்தாலும் 500 ரூபாயா? இங்கே விலை குறையா இருக்கும் தான் நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் என்ன 500 ரூபா சொல்லுதீங்க? ஏக்கா துணி நல்லா இருக்கும்க்கா. அண்ணாச்சி, எல்லா கடைக்காரங்களும் இப்படிதான் சொல்லி விற்பாங்க அண்ணாச்சி. துணி நல்லா இருக்கும், துணி நல்லா இருக்கும்னு. வாங்கிட்டு போய் வாளியில தண்ணியை வச்சு முக்கி பார்த்தா தான் தெரியும். சாயம் பூரா வாளியோட வாளியே போயிரும். ஏக்கா சாயமே போவாதுக்கா, இங்க இருக்கிற துணியெல்லாம் சூப்பரா இருக்கும். சரி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். ஒரு துணி 300 ரூபா போட்டுக்கோங்க. சரியா? போட்டு எங்களுக்கு ஒரு 5 கொடுங்க. ஏட்டி 5 என்ன கணக்கு? உனக்கு 3 எனக்கு 2, இல்லை எனக்கு 3 உனக்கு 2? அதானே, தெரியாமல் சொல்லிட்டேன். எனக்கு 2, உங்களுக்கு 2. சரியா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ வேணா 3 எடுத்துக்கோ. இல்லைக்கா, எனக்கு 2 போதும். சரி அண்ணாச்சி, 300 300 போட்டு 4 துணி கொடுங்க அண்ணாச்சி. பையில போட்டு கொடுத்துருங்க. ஏக்கா இப்படி திடீர்னு விலையை மொத்தமா குறைச்சு கேட்டீங்கன்னா எப்படிக்கா கொடுக்க முடியும்? கட்டுப்படியாவாதே. அதெல்லாம் கட்டுப்படியாகும் அண்ணாச்சி. கொடுங்க. நம்ம ஊருக்காரா இருக்கீரு, நம்ம ஊருக்காரங்களுக்கே குறைச்சி கொடுக்க மாட்டேங்கிரு. பிறகு யார் வந்து வாங்குவா? அதெல்லாம் கொடுக்கலாம், எங்களுக்கு கொடுங்க. சரிக்கா, இருங்க ஓனர்கிட்ட பேசி பார்த்துட்டு கொண்டு வரேன். சரி அண்ணாச்சி, எதுனாலும் சரி பார்த்து செய்யுங்க. பையில போட்டு கொண்டு வாங்க. ஏக்கா எந்த ட்ரெஸ் வேணும்னே சொல்லவே இல்லை. அண்ணாச்சி, நீங்கள் கையில் வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பையில் போட்டு கொண்டு வந்துருங்க. சரிக்கா, கொண்டு வரேன். நெட்டச்சி, சுடிதார் வாங்கியாச்சு. அடுத்து என்ன வாங்கணும்? ஆமாக்கா, ஹேண்ட்பேக் வாங்கியாச்சு, சுடிதார் வாங்கியாச்சு. இன்னும் என்ன வாங்கன்னு தெரியல. வயிறு வேற பசிக்கி. சரி, நான் போய் ராதா கூட சேர்ந்து இந்த வளையல் கம்மல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வேணா போய் லட்சுமி அக்காவை பார்த்து போய் ஏதாவது சாப்பிட்டு வரியா? சரிக்கா, நான் போய் சாப்பிட்டு வரேன்ன. எனக்கு ரொம்ப நேரம் பசியோடு இருக்க முடியல. சரி நீ போ, நான் போய் ராதாவை தேடுதேன். அவர் பைய கொண்டு வரட்டும், வாங்கிட்டு போவோம். நான் வாங்கிட்டு போறேன் டி, நீ போய் சாப்பிடு. சரிக்கா, நான் போய் சாப்பிட்டு வரேன். இளிச்ச கைது என்ன கடைன்னு தெரியுதா? ஒரு மாதிரி கலர் கலரா பொடியா வச்சிருக்காங்க. கோலப்பொடி விற்காங்களோ? கோலப்பொடி இல்லட்டி, இந்த கலர் கலரா பொடி வச்சிருப்பாங்கல்ல, பூஜை பொருள்னு நினைக்கேன். குங்குமம் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல பாருங்களேன், பாட்டில் பாட்டிலா அடுக்கி வச்சிருக்காங்க. ஊறுகாயோ? கடை பூரா நிறைய பாட்டிலா வச்சிருக்காங்க. ஊறுகாயா என்னதுன்னு ஒன்றும் தெரியல. யார்கிட்ட போய் கேட்க? பாசையும் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்படியே சும்மா சுத்திக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. சரி, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போவோம். 2 பேரும் இங்கேயே இருக்கீங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு அலையுதேன். என்னம்மா, எதுக்கு எங்களை தேடிக்கிட்டு அலையுதே? ஏக்கா, வயிறு ரொம்ப பசிக்கிக்கா, ஏதாட்டு சாப்பிடணும். வாங்கலேன், போய் சாப்பிடுவோம். பசிக்குன்னா போய் சாப்பிட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு எங்களை தேடிக்கிட்டு அலையுதே? தனியாக போய் எங்கே திங்க? நீங்களும் வாங்க. மாலா கூட தானே போனேன், அவள் எங்க? மாலாக்காவும் ராதாக்காவும் வளையல் கடைக்கு போயிருக்காங்க. அவங்க பார்த்து வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்கி, அதான் உங்களை பார்க்க வந்தேன். சரி வா லட்சுமி, பிள்ளை பசிக்குங்கல்ல, நம்மளுக்கும் அப்படியே வயிறு பசிக்கத்தான் செய்யுது. என்னத்தையாவது வாங்கி தின்னுட்டு வருவோம், வா. அடியே, சாப்பிட்ற கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? கடை இங்கே தான் எங்கேயாவது இருக்கும்க்கா, வாங்க தேடி பார்ப்போம். நெட்டச்சி, இங்க பாரு, நிறைய பழங்கள்லாம் வச்சிருக்காங்க. வாங்கி தரட்டா, திங்கியா? ஏக்கா, பழங்கள்லாம் தின்னா வயிறு நிறையாதுக்கா. எனக்கு வயிறு நிறையிற மாதிரி ஏதாவது வாங்கித்தாங்க.
இது வேண்டான்னா வேற எந்த கடையை பார்க்க? ஏக்கா அந்த வடை பஜ்ஜி சம்சா அது மாதிரி ஏதாவது கடை இருக்கான்னு பாருங்கக்கா. டீ கடை ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரி வாங்க அப்படியே போய் தேடி பார்ப்போம். இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்கு, சாப்பிட ஒரு கடை இல்லையாம்மா? கடை இருக்குமுட்டி, நம்ம கண்ணில் பட்டிருக்காது. ஐ பானிபூரி கடை, சூப்பர் சூப்பர் சூப்பர். பானிபூரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடியே சாப்பிடணும் சாப்பிடணும்னு மார்க்கெட்ல இருந்து பீச் வரைக்கும் நடத்தியே கூட்டு வந்துட்டியே. ஏக்கா எங்கே வந்தா என்னக்கா, நம்மளுக்கு சுவையா பானிபூரி கிடச்சிருக்குல்ல. சரி சரி, ஆட்டத்தை குறைச்சிட்டு பானிபூரி ஆர்டர் சொல்லு, அப்பதான் அவன் போட்டு தருவான். அண்ணாச்சி இந்த பிள்ளைக்கு பானிபூரி வேணுமா? ஒரு தட்டில் வச்சு கொடுங்க, அப்படி எங்களுக்கும் கொடுங்க. अरे क्या बोलता के எல்லாவனும் வந்தோடனே முதல்ல இந்த கேள்வியை தான் கேட்கான். எல்லாம் படித்து வச்சிருப்பானுங்க போல. அண்ணாச்சி ஏக்கு தோக்கு தீனு தீன் தீன் பிளேட் பானிபூரி. हाँ ठीक है நெட்டச்சி பரவாயில்லையே, நல்ல ஹிந்தி பேசுதியே. ஆட போங்கக்கா, நீங்கள் வேற. இவ்வளோ நேரம் நம்ம சுற்றிக்கிட்டு அலையுதோம்ல, இதிலிருந்து உருப்படியாக கற்றுக்கிட்டது இந்த ஏக்கு தோக்கு தீனு மட்டும்தான். அதுக்கு மேலெல்லாம் தெரியாது. इसे काके இப்போ எங்களுக்கு காயெல்லாம் வேண்டாம்ப்பா, பானிபூரியை மட்டும் கொடு. கையில் இருக்கிற பிளேட் கொடு. 2 பேரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு இன்னும் வேணா வாங்கிக்கோங்க. ஆ சரிக்கா, நீங்களும் சாப்பிடுங்க. எம் 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 எம். அண்ணாச்சி சூப்பர் சூப்பர், பகுத் அச்சா ஹே. हाँ ठीक है दीदी என்ன டிக்கெட் கேட்கா? சாப்பிட்டுட்டு டிக்கெட் எடுக்கணுமா? ஏக்கா சரின்னு சொல்லுதாங்க்கா. பரவாயில்ல டி, நல்ல ஹிந்தி படிச்சுட்டே. ஆமாக்கா, நல்ல ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிட்டு. நம்ம இங்கிலீஷு நல்லா பேசுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ ஹிந்தியும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் போய் நம்ம ஊர் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு டியூஷன் எடுக்க வேண்டியதான். ஹிந்தி கிளாஸு இங்கிலீஷ் கிளாஸுன்னு தனித்தனியாக எடுக்கணுக்கா. அப்போ தான் நல்லாயிருக்கும், பிள்ளைகளும் நல்லா படிச்சுக்கிடும்ல. ஃபீஸ் எவ்வளோ கேட்ப? ஏக்கா அப்படி என்னக்கா கேட்டுற போகிறேன், பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கேட்பேன். மாதம் 1000 ரூபா தான். அனுப்பி விடுங்கக்கா, நல்லா சொல்லி கொடுக்கேன். வேண்டாம் தாயே, மாசம் 1000 ரூபா கொடுத்து படிக்க வைக்கிற அளவுக்குலாம் வீட்டில் வசதி கிடையாது. வேண்டாம் வேண்டாம், பிள்ளைகள் என்ன தெரியுமோ அதை படிச்சுக்கிடட்டும். இப்போ ஒரு ஹிந்தியில் புலவர் ஆக போகிறேன் நான். என்கிட்ட உங்கள் பிள்ளைகளை அனுப்பி விடலைன்னா பிறகு நான் எப்படி சொல்லி கொடுக்க? ஏமா நீ உங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லி கொடுமா. அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே நல்லா தெரியும். சரி சாப்பிட்டீங்களா? இடத்த காலி பண்ணுவோமா? சரி இருங்க, சாப்பிட்டு துட்டை கொடுத்துட்டு போவோம். நம்ம ஒரு ஹிந்தி டீச்சர் ஆகிறது யாருக்கும் பிடிக்க மாட்டேக்கி. எல்லாவளும் எங்க போனாலுன்னே தெரியல. நான் மட்டும் சும்மா சுத்திக்கிட்டு அலையுதேன். அப்படியே நடந்து நடந்து பீச்சுக்கு வந்துட்டேன். வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கியாச்சு. இனிமே எங்க போக? சரி நம்ம இந்த ஐஸுக்காரன்ட்ட போய் ஐஸை தின்னுட்டு அதுக்கு பிறகு இவளுகளுக்கு ஃபோன் அடிப்போம். எங்க இருக்காளுகன்னு கேட்டுட்டு போவோம். இப்பமே ஃபோன் அடிச்சா எல்லாரும் ஐஸுக்கு வந்துருவாளுக. ஏப்பா தம்பி, ஒரு ஐஸு கொடுப்பா. ஐஸு ஐஸு. என்னப்பா பேந்த பேந்த முழிக்க? நான் சொல்றது புரியலையா? ஐஸ் வேணும், ஒன்று கொடு. हाँ ठीक है கொடுப்பா, கொடு. ஐஸ் நல்ல கலர் கலரா செஞ்சிருக்கானே, சூப்பரா இருக்கு. அப்படியே ஐஸை தின்னுக்கிட்டே மறுபடியும் மார்க்கெட்டு பக்கமா போவோம். அப்பந்தான் அவளுகளை கண்டுபிடிக்க முடியும். ராதா, அந்த வளையல்லாம் பாத்தியா? நல்ல அழகா இருக்கு பாரு. கல் வச்சிருக்கு, நல்ல பாசியெல்லாம் வச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கே. ஆமா மாலா, இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம நல்ல சேலைக்கு மேட்சிங்கா போட்டா சூப்பரா இருக்குமே. இங்க விலையும் குறையா இருக்கு ராதா. நம்ம ஊர்ல எல்லாம் இது விலை ரொம்ப சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆமா பேசாம எல்லாத்துலயும் ஒண்ணு வாங்கிடுவோம். அப்பதான் நல்லா அழகா இருக்கும். உன்கிட்ட என்ன கலர்ல எல்லாம் சேலை வச்சிருக்கியோ அதுக்கு மேட்சா எடுத்துக்கோ. ஆட்டோ எடுத்துக்கிடுதே. இந்த பொம்பளை நல்ல விலை கூடுன பேக் வச்சிருக்கா. அப்பனா பேக்குக்குள்ள இருக்கிற ஐட்டமும் நல்ல விலை கூடுனதா தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். ஆட்டையை போட்ட வேண்டியதான். ஐயோ பேக் புடிங்கிட்டானே. திருடே ஓடுறா, யாராவது புடிங்க. திருடனா? எங்க? மாலா, என் ஹேண்ட்பேக் ஒருத்தன் புடிங்கிட்டு ஓடுதான். ஐயோ யார் புடுங்குனா? யாருன்னு தெரியல. எவ்வளவு ஒருத்தன் வந்தான், படக்குன்னு புடிங்கிட்டு ஓடிட்டான். வாயம் போய் தேடுவோம். அந்த வரி சட்டக்காரன் தானே, வேகமா ஓடுதானே, அவனை எங்க போய் பிடிக்க? போச்சு அவ்வளவுதான், ஹேண்ட்பேக் போச்சு. நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சிருந்தேன், இப்படி புடிங்கிட்டு போயிட்டானே. வெறும் ஹேண்ட்பேக் தானே டி, வேற வாங்கிக்கிடுவோம், கவலைப்படாத. வெறும் ஹேண்ட்பேக் இல்ல, இவ்வளவு நேரம் வாங்கின சின்ன சின்ன பொருள்களை பூரா உள்ளதான் போட்டு வச்சிருந்தேன். வாட்ச் ஒண்ணு வாங்கி கொடுத்த பத்தியா, அதையும் அதுக்குள்ளதான் போட்டு வச்சிருந்தேன். மணி பரிசு ஒண்ணு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் சேர்த்து புடிங்கிட்டு ஓடிட்டான். அட கடவுளே, வாங்கின பொருளை பூரா அதுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் நாங்க மொத்தமா ஒரு பையில போட்டு கார்ல எல்லாம் வச்சோம். அதே மாதிரி கொண்டு வைக்க வேண்டியதானே, கையிலே தூக்கிட்டு அலைஞ்சியாக்கும். இப்ப புடுங்கிட்டு ஓடிட்டான்ல, என்ன செய்ய? என்ன டீ, என்னாச்சு?
எதுக்கு ரெண்டு பேரும் பேயறிஞ்ச மாதிரி நிக்கீங்க? தாத்தா நானும் ராதாவும் இங்க நின்று வளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு திருட்டு பையன் வந்து ராதா ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டு ஓடிட்டா. அதுக்குள்ளதான் எல்லா பொருளும் வச்சிருக்கா. அவ்வளவுதான் தாத்தா, இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பையன் ஓடியே போயிட்டா. இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. என் ஹேண்ட்பேக் போனதுதான். அவன் எந்த பக்கம் ஓடுனா? இந்த பக்கமா தான் ஓடலாம் தாத்தா. கவலைப்படாதீங்க டி, நான் போய் அவனை பிடிச்சி கொண்டு வரேன். தாத்தா அவன் சரியான திருடனா இருக்கான். படக்குன்னு பேக்க பிடுங்கிட்டு ஓடிட்டான். அவன் எதுவும் முன்னேற்பாடு இல்லாம வரமாட்டான். கத்தி கித்தி வச்சிருக்க போறான். கிட்ட போவாதீங்க. கத்தி வச்சிருப்பானா? அவன் என்ன பெரிய ரவுடி பையலா? நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? நீங்க கவலைப்படாம இருங்க, நான் பேக்கோட வாரேன். பேக் நல்ல கனமா இருக்கு. உள்ள நிறைய பொருள் இருக்கும்னு நினைக்கேன். உள்ள நகை எதுவும் வாங்கி வச்சிருப்பாங்களோ? நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை தான். தூக்கிட்டு அப்படியே ஓடிட வேண்டிதான். நம்ம இடத்துல போய் தான் உட்காந்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஏழை திருட்டு பையலே, கூட்டத்தோட கூட்டமா ஓடிடலான்னு பாக்கியோ? என் கண்ணுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஏழை வரி குதிரை சட்டை. என்ன தாத்தா, கண்ணு தெரியலையா? ரோடு கிராஸ் பண்ணி விடணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. யார பார்த்து கண்ணு தெரியலையான்னு கேட்ட? எங்க ஊர் பொம்பளைங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்த ஹேண்ட்பேக்கை கொடுத்துட்டு போ. ஹேண்ட்பேக்கா? என்ன ஹேண்ட்பேக்கு? நான் கையில வச்சிருக்கிறது என் ஹேண்ட்பேக்கு. உன் ஹேண்ட்பேக்கா? இந்த ஊர்ல ஆம்பளைங்க எல்லாம் ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு அலைவீங்களோ திருட்டு பயல. கிழமை விட மாட்டான் போல, நம்ம ஓடிடுவோம். எங்க ஓட பாக்க? ஒழுங்க ஹேண்ட்பேக்கை கொடுத்துட்டு போ. யோ கிழவா, என்ன யாருன்னு நினைச்ச? பிளேடு பக்கிரி, கழுத்தை வெட்டிடுவேன். ஐயோ முருகேசா, யார் இவன்? எதுக்கு கத்தியை காட்டிக்கிட்டு நிக்கான்? ஏமா பாட்டி, கிட்ட வராத. கையில கத்தி வச்சிருக்கோம் பாத்தியா? கழுத்தை அறுத்துருவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மங்கம்மாவையே நீ மிரட்டுவ? ஆ ஐயோ மங்கம்மா, இனிமே இங்க நின்னோம்னா இந்த கிழமை நம்மள அடிச்சு காட்டி கொடுத்துருவான். நம்ம ஓடிடுவோம். மங்கம்மா, மங்கம்மா உனக்கு என்னாச்சு? அட பாவி பையல, பேதியில போவான். இப்படி மங்கம்மா கையில கத்திய கொண்டு கீறிட்டானே. மங்கம்மா கவலைப்படாத, நான் எப்படியாட்டும் உன்னைய காப்பாத்திடுவேன். மங்கம்மா இப்படி கிடைக்கியே, உன்னைய பார்க்கவே முடியல. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுதேன். கடவுளே, என் மங்கம்மாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. என்ன டீ, எல்லாரும் தட்டை வாங்கி வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வயிறு பசிக்கிறீங்கல்ல, சாப்பிடுங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா இருட்டிக்கிட்டு வருது. நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சாப்பிட்டு வாங்க போவோம். ஏன் ஹேண்ட்பேக் போச்சு? அதுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் போச்சு. நான் ஆசாசையா கஷ்டப்பட்டு தேடி தேடி வாங்கினேன். இப்போ ஒரு பொருளும் இல்ல. கிடைச்சிரும் டீ. அதான் பொக்கவாய் தாத்தா தேடி போனார்ல, எப்படியாட்டு கொண்டு வருவாரு. பாவம், அவரே வயசான மனுஷன். அவர் எங்க இருந்து தேட போறாரு? உயிரோட இருக்காரோ அந்த திருட அவரை குத்தி கொண்டுட்டானோ தெரியலையே. என்னட்டி இப்படி எல்லாம் சொல்லுதே? அந்த திருட்டு பைய பார்க்கவே பயங்கரமா இருந்தான். என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல, அவனை அடிச்சு விரட்டி பிடிச்சிருப்போம்ல. சாணியக்கா முதலே சொல்லி விட்டாங்க, மார்க்கெட்ல திருடங்க இருப்பாங்க, நீங்க அங்கெல்லாம் போவாதீங்கன்னு. நம்ம தான் கேட்காம வந்தோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். கவனிக்காம விட்டுட்டோம். மாலாக்கா, நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுதேன்டி. எங்க அத்தையை ரொம்ப நேரமா காணும். ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன், போவே மடக்கி. ஃபோன் போக மடைக்கா? ஃபோன்ல சார்ஜ் எல்லாம் இருந்துச்சா? ஏக்கா காலையில தான் நான் வரும்போது ஃபுல்லா சார்ஜ் போட்டு கொடுத்து விட்டேன்க்கா. அப்போ என்ன இருக்கும்? எங்க ஆளை காணும்? சரி, இங்க இருந்தானே எங்கேயாவது நிப்பாங்க. சாப்பிட்டு போய் தேடி பார்ப்போம். எனக்கு பயமா இருக்குக்கா. மழை வேற பெய்ய போகுது. ராத்திரி மாதிரி இருட்டிக்கிட்டு வந்துட்டு இவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. நான் இப்ப எங்க போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்க? போனும் எடுக்க மாட்டேக்காக. என்ன செய்ய? யார் ஃபோன் பண்ணுதா? எடுத்து பேசு. உங்க அத்தையா இருக்க போகுது. சாணி அக்கா ஃபோன் அடிக்காக. இருங்க, என்னன்னு கேட்க. ஹலோ, சொல்லுங்க சாணி அக்கா. அப்படியா? ஐயோ, சரி சரி, நாங்க உடனே வீட்டுக்கு வாரோம். சரிக்கா, இந்த வந்துட்டோம். என்னாச்சுடி? யாருக்கு எதுவும் பிரச்சனையா? திருடனை தேடி பொக்கவாய் தாத்தா போனார்ல, போன இடத்துல அந்த பையன் கத்தியை காட்டி மிரட்டி இருக்கான். அந்த நேரம் பார்த்து எங்க அத்தை குறுக்க வந்துட்டாங்களாம். கத்தியை கொண்டு கையை கீறிட்டானாம். அடிபட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். பொக்கவாய் தாத்தா தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடினாரு போல. பிறகு சாணி அக்காவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காரு. அவங்க கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களாம். எல்லாரும் வீட்டில தான் இருக்காங்க. நம்மள வர சொல்லுதாக. ஐயோ, அத்தை பாட்டிக்கு அடிபட்டிருக்கா? வாங்கட்டி உடனே வீட்டுக்கு போவோம். ஏக்கா, சாப்பாடெல்லாம் வேண்டாம். கூகுள் பேல துட்டு அனுப்பிட்டோம்ல,
சாப்பாடெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். எத்தே உங்களுக்கு என்னாச்சு தே?